What is the TANCET? இந்த TANCET எக்ஸாம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வந்து அவங்களோட MBA ப்ரோக்ராம்க்கு அவங்களோட அஃபிலியேட்டட் காலேஜஸில் இல்லை மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டட் காலேஜஸில் MBA படிக்கிறதுக்கு இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு. அந்த 100 கொஸ்டின்ஸையும் 2 மணி நேரத்தில் 120 நிமிஷத்துக்குள்ளே ஆன்சர் பண்ணி முடிச்சிடணும். The sections in the test. இந்த டெஸ்ட்டில் பார்த்தா மொத்தம் 5 செக்ஷன் இருக்குது. ஒரு செக்ஷன்லையும் 20 கொஸ்டின் இருக்கும். அதனால் மொத்தமாக உங்களுக்கு 100 கொஸ்டின் வந்துடும். முதல் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த முதல் செக்ஷன் வந்து ஒரு இங்கிலீஷ் பேஸ்டு செக்ஷன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். இதில் வந்து ஒரு கேஸ் ஸ்டடி கொடுத்துருப்பாங்க. ஒரு பிஸ்னஸில் என்ன நடக்குது, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி ஒரு 10 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த 10 ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்கள் கேஸ் ஸ்டடி படித்து புரிஞ்சுன்றதை வச்சுட்டு இது வந்து அந்த பிஸ்னஸ்க்கு தேவையான ஒரு அம்சமா, இது வந்து அவங்களுக்கு அன்இம்பார்ட்டண்ட்டா, இல்லை இதுதான் அவங்க செய்ய நினைக்கணுங்கிற அந்த கோலா, இல்லை இதனால தான் அவங்க ஒரு டெசிஷனை எடுக்கிறாங்களா அப்படின்னு விதவிதமாக வந்து கிளாஸிஃபை பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி 2 கேஸ் ஸ்டடி கொடுத்துருப்பாங்க செக்ஷனில். 2 கேஸ் ஸ்டடிலையும் 10 ஸ்டேட்மெண்ட் இருக்கும். மொத்தம் உங்களுக்கு 20 ஸ்டேட்மெண்ட் வந்துடும். ரெண்டாவது செக்ஷன் வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் ஒரு இங்கிலீஷ் பேஸ் செக்ஷன். அண்ட் இது நீங்கள் கண்டிப்பாக வந்து ஸ்கூலில் காலேஜில் பண்ண ஒரு செக்ஷன் தான். ஒரு பேசேஜ் கொடுத்துருவாங்க. அந்த பேசேஜ் வந்து எந்த டாப்பிக்லேருந்து வேணால் இருக்கலாம். உங்களுக்கு அது பிஸ்னஸ் பேசேஜாக இருக்கலாம், கல்ச்சர் இல்லை சொசைட்டி பேசேஜாக இருக்கலாம், சயின்ஸ் பேசேஜ், என்வாயர்மெண்ட் பேசேஜ், இப்படி எந்த டாப்பிக்லேருந்து வேணாலும் அந்த பேசேஜ் இருக்கலாம். ஒரு பேசேஜ்லேருந்தும் திரும்பவும் உங்களுக்கு 10 கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கும் கொஞ்சம் ஆன்சர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த 10 பேசேஜை படித்து புரிஞ்சுட்டு அதுலேருந்து வந்து இந்த 10 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணணும். மொத்தம் அந்த மாதிரி 2 பேசேஜ் இருக்கும், 20 கொஸ்டின் இருக்கும். மூணாவது செக்ஷன் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வர மேத் பேஸ்டு செக்ஷன். இதில் வந்து நீங்கள் 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்டில் படித்த மேக்ஸ் செக்ஷன்ஸ் தான் முக்கால்வாசி டெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது உங்கள் அரித்மெட்டிக், அல்ஜீப்ரா, ஜாமெட்ரி, இது 3துலேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். மொத்தம் இதை ஃபர்தராக நம்ம பிரித்தோன்னா 20 டாபிக் இருக்குது. இந்த 20 டாபிக் வந்து ஏதாவது பர்சன்டேஜஸ், ப்ராஃபிட் லாஸ் மாதிரி, ஆவரேஜஸ் மாதிரி நிறையா வாட்டி நம்ம படித்த பேசிக் டாப்பிக்காக இருக்கலாம். இல்லை வந்து ஜாமெட்ரி, கோஜாமெட்ரி, பெர்முடேஷன் ப்ராபபிலிட்டி, அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமான டாபிக்ஸாகவும் இருக்கலாம். இந்த 20 டாபிக்ஸும் சேர்த்து மொத்தமாக உங்களுக்கு 20 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ சில டாப்பிக்கில் நிறையா கொஸ்டின்ஸ் வரும், சில டாபிக் அந்த வருஷம் கொஸ்டின்ஸ் கேட்காமே கூட இருக்கலாம். 20 கொஸ்டின்ஸ்லையும் உங்களுக்கு சால்வ் பண்ணி நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிச்சி 5 ஆன்சர் ஆப்ஷனில் அந்த ஆன்சர் எங்கே இருக்கோ அதை வந்து நீங்கள் ஆன்சராக மார்க் பண்ணணும். ஸோ நம்ம யூஸ்வலாக ஸ்கூலில் பண்ணுற மாதிரி சால்வ் பண்ணி ஆன்சர் மார்க் பண்ணுறது தான் இந்த செக்ஷன். 4வது செக்ஷனும் உங்களுக்கு மேத் பேஸ்ட் செக்ஷன். இது வந்து டேட்டா சஃபிஷியன்சி செக்ஷன்னு சொல்லுவாங்க. இந்த டேட்டா சஃபிஷியன்சி செக்ஷனில் ஆன்சர் பண்ணி இதான் ஆன்சர் அப்படின்னு எங்கேயும் மார்க் பண்ண தேவையில்லை. ஆன்சர் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் 2 சென்டென்சஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 சென்டென்ஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு நம்மளால் ஆன்சர் பண்ண முடிஞ்சிடுமா, இது போதுமா அப்படிங்கிறத தான் நீங்கள் பார்த்துட்டு சொல்லணும். உட்காந்து ஆன்சரை சால்வ் பண்ணி இதான் ஆன்சர்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. 5வது செக்ஷன் மறுபடியும் இங்கிலீஷ் பேஸ் செக்ஷன். இது வந்து எரர் ஐடென்டிஃபிகேஷன் இல்லை கிராமர் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செக்ஷனில் வந்து 20 சென்டென்சஸ் கொடுத்துருவாங்க. 20 சென்டென்ஸ்லையும் நீங்கள் பார்த்துட்டு ஒரு சென்டென்ஸ்லையும் எங்கே எரர் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அங்கங்கே சென்டென்ஸ் அண்டர்லைன் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்டர்லைன் பண்ண பார்ட்டில் எந்த பார்ட்டில் எரர் இருக்குங்கிறது நீங்கள் சொல்லணும். ஸோ இந்த செக்ஷனை கரெக்டாக ஆன்சர் பண்ணணும்னா இங்கிலீஷ் கிராமரோட பேசிக்ஸ்லாம் நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தா தான் ஆன்சர் பண்ண முடியும். Why prepare for the TANCET? இப்போ நான் சொன்னதை வச்சு நிறைய பேர் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, இது 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்டில் இல்லை ஸ்கூலில் நான் படித்தது தானே, பேசேஜஸ் நான் பண்ணியிருக்கேன், மேக்ஸ் ஸ்கூலில் படித்த மேக்ஸுங்கிறீங்க, இங்கிலீஷ் கிராமரும் நான் ஸ்கூலில் படிச்சிருக்கேன், இதுக்கு எதுக்காக உட்காந்து டான்ஸருக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கலாம். இதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று, 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்டில் படித்ததெல்லாம் இப்போ கண்டிப்பாக நமக்கு ஞாபகம் இருக்காது. அப்போ வந்து மார்க் வந்தால் போதும், இப்படியாவது பாஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் தான் நம்ம படிச்சிருப்போமே தவிர இதை வாழ்க்கை ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கணும்னு படிச்சிருக்க மாட்டோம். எனக்கு டான்ஸர் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கச்சு நான் 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்டில் படித்தது கண்டிப்பாக ஞாபகம் இல்லை. உங்களுக்கு இப்போ ஞாபகம் இருக்கா? முக்கால்வாசி பேருக்கு அது இருக்காது. இன்னொரு ரீசன் என்னென்னா, 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்டில் வந்து ஸ்டெப் மார்க்ஸ்க்குலாம் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்போம். நடுவில் மேக்ஸ் கொஸ்டின் தப்பாக போனாலும் பரவாயில்ல, எவ்வளோ நம்ம ஸ்டெப்பாக போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஒரு வழியாக மேக்ஸ் மார்க் வந்து நிறையா வந்துடும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன்லேயே தான் நம்ம அப்போல்லாம் படிச்சிருப்போம். இப்போ உட்காந்து டீட்டெயிலாக நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் கொஸ்டின்ஸை போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா 1.5 நிமிஷம் கூட இல்லை உங்களுக்கு ஒரு கொஸ்டினுக்கு. 100 கொஸ்டினாக 120 மினிட்ஸில் சால்வ் பண்ணணும்னா
அப்போ ஸ்டெப்பாக போட்டால் 1.5 நிமிஷத்தில் உங்களால் அந்த கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணவே முடியாது. அதே மாதிரி பேசேஜஸையோ கேஸ் ஸ்டடீஸையோ உட்காந்து நல்ல டீட்டெயில்டாக படித்தாலும் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட என்டையர் மைண்ட் செட்டை மாற்றணும். 1.5 நிமிஷத்தில் ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும்னா 80 கொஸ்டின்ஸ் தான் உங்களால் மொத்தமாகவே ஆன்சர் பண்ண முடியும் 120 கொஸ்டின்ஸில். 80 கொஸ்டின்ஸ் ஆன்சர் நல்லா பண்ணாலே போதும். நீங்கள் ஒரு 65-70 மார்க்ஸ் எடுத்தீங்கன்னா இந்த வருஷம் ஸ்டேட் டாப்பர் நீங்கள் தான். இல்லை அண்ணா யூனிவர்சிட்டியில் அதோட ஒரு 5 மார்க் கம்மியாக வந்தால் கூட அண்ணா யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு கண்டிப்பாக அட்மிஷன்ஸ் கிடச்சிரும். ஸோ 80 கொஸ்டின் நல்லா நம்ம ஆன்சர் பண்ணோன்னா கான்ஃபிடென்ட்டாக அது போதும். ஸோ 1.5 நிமிஷத்தில் ஒரு கொஸ்டினை நீங்கள் ஆன்சர் பண்ணணும்னா உங்கள் மைண்ட் செட்டை மாற்றிக்கணும். எப்படி கம்மியாக படித்து ஆன்சர் பண்ணுறதுன்னு பார்க்கணும், எப்படி கடகடான மேக்ஸ் கொஸ்டினை போடுறதுன்னு பார்க்கணும். அதெல்லாம் பண்ணணுங்கிறச்சு உங்களோட ப்ரிப்பரேஷனே நீங்கள் புதுசாக பண்ணால் தான் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். சும்மா ஸ்கூலில் படித்ததை வச்சு ஆன்சர் பண்ணுறேன்னா அது முடியாது. அப்ளிகேஷன் ப்ரொசீஜர். இப்போ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து ஜனவரியில் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு இப்போ தான் இந்த எக்ஸாம் டேட்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபெப்ரவரியில் 2 வாரம் வந்து உங்களுக்கு ஃபார்ம்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். அந்த 2 வாரம் ஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா 14 சிட்டிஸ் இன் தமிழ்நாடுல ஒரு சிட்டிலையும் ஒரு சென்டரில் நடக்கும். இல்லை நீங்கள் தமிழ்நாடுல இல்லை உங்களால் ஃபார்ம் போய் நேரில் வாங்க முடியல அப்படின்னா ஆன்லைனில் அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்லேருந்து கூட நீங்கள் அந்த ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நேரில் போனீங்க அப்படின்னா உங்களை கையோட ஒரு ஃபோட்டோ எடுத்து அங்கேயே நீங்கள் ஃபார்மை ஃபில் பண்ணி டிடியில் அப்படியே கையோட ஃபீஸை பே பண்ணதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கையோடைய ஹால் டிக்கெட்டை கொடுத்துருவாங்க. அப்புறம் வீட்டுக்கெலாம் ஹால் டிக்கெட் வராது. ஸோ 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் அலாட் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா ஒரேடியாக ஹால் டிக்கெட் ப்ரொசீஜரை அங்கேயே அந்த சென்டர்லேயே முடிச்சிடலாம். ஃபெப்ரவரியில் முடிச்சதுக்கப்புறம் மார்ச்சில் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். மார்ச் லாஸ்ட் வீக்கில் நடக்கும். 2011 வரைக்கும் மேலே நடத்திட்டு இருந்தாங்க இந்த எக்ஸாமை. 2012 மார்ச் கடைசி வீக்குக்கு மாற்றிருக்காங்க. சாட்டர்டே காலையில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் சாட்டர்டே காலையில் உங்களுக்கு MBA எக்ஸாம் நடக்கும். மத்தியானம் MCA எக்ஸாம் நடக்கும். சண்டே அன்றைக்கி ME MTech MArch எக்ஸாம்லாம் ஒன்று மாற்றி ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் MBA அண்ட் MCA ரெண்டுத்துக்கும் நான் அப்ளை பண்ணி பார்க்குறேன், எது கிடைக்குதோ போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரே ஃபார்மில் மென்ஷன் பண்ணலாம் ரெண்டுத்துக்கும் அப்ளை பண்ணுறேன்னு. நீங்கள் காலையில் ஒரு எக்ஸாம் மத்தியானம் ஒரு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஏப்ரல் மேலே உங்களுக்கு கவுன்சிலிங் ஃபார்ம்ஸ் கொடுத்துட்டு ஜூனில் வந்து ரேங்க் லிஸ்ட் கொடுப்பாங்க. ரேங்க் லிஸ்ட் மார்ச்சில் நடந்த எக்ஸாமுக்கு ஏன் ஜூனில் தான் ரேங்க் லிஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் தான் கவுன்சிலிங் ஃபார்ம்ஸ்க்கு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. ஏப்ரலில் ஒரு ஃபார்ம் நீங்கள் வாங்கக்கூடாது, நிறையா ஃபார்ம்ஸ் வாங்கணும். செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, வெறும் டான்செட்டுக்கு அப்ளை பண்ணால் அது அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணதா ஆகாது. அண்ணா யூனிவர்சிட்டிக்கு நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஃபார்ம் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கவுன்சிலிங் ஃபார்ம்ஸ் மொத்தம் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஒரு ஃபார்ம் வாங்குற மாதிரி இருக்கும், அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்கு இன்னொரு ஃபார்ம் வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கு தனியாக கவுன்சிலிங் வந்து GCT கோயம்புத்தூரில் கண்டக்ட் பண்ணுவாங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதோட அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்கு நீங்கள் தனியாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மினிமம் உங்களுக்கு ஒரு 4-5 ஃபார்ம் ஆகுது வாங்குற மாதிரி இருக்கும். அப்போ தான் நீங்கள் நினைக்கிற எல்லா காலேஜஸ்க்கும் அப்ளை பண்ண முடியும். ஸோ இவ்வளோ ஃபார்ம்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கி சப்மிட் பண்ணதுக்கப்புறம் மேலே அவங்க வந்து ரிசல்ட் சொல்லிடுவாங்க, இவ்வளோ மார்க் இவங்க எடுத்திருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் நீங்கள் உங்கள் ஹால் டிக்கெட் நம்பர் வச்சு லாகின் பண்ணால் உங்களோட மார்க்கை நீங்கள் பார்க்க முடியும். அவங்களுக்கான எல்லா கவுன்சிலிங் ஃபார்மும் வந்ததுக்கப்புறம் அவங்க அதெல்லாம் கொலேட் பண்ணி ஆர்டர் பண்ணிவிட்டு இவங்க தான் இதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. சிலர் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுவாங்க, சிலர் அஃபிலியேட்டடுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பிரிச்சுட்டு தனித்தனி ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ரேங்க் லிஸ்ட் இன்டர்நெட்டில் பப்ளிஷ் பண்ண அப்புறம் உங்களுக்கு வீட்டுக்கு லெட்டர் வரும், எத்தனாம் தேதி ஆஃப் கவுன்சிலிங்க்கு நீங்கள் வரணும் அப்படிங்கிறது உங்கள் ரேங்க் பேஸ் பண்ணி சொல்லுவாங்க. ரேங்க்குங்கிறது ஓவரால் ரேங்கிங் ஒன்று கொடுப்பாங்க, அது தவிர கம்யூனிட்டி ரேங்கிங்கும் கொடுப்பாங்க. நீங்கள் தமிழ்நாடுல இல்லை வெளியிலேருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன கம்யூனிட்டியாக சேர்ந்தவங்களாக இருந்தாலும் ஓப்பன் கேட்டகரியில் மட்டும்தான் உங்கள் அப்ளிகேஷனை எடுத்துப்பாங்க. அந்த கம்யூனிட்டிக்கான கோட்டாக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. ஸோ உங்கள் கம்யூனிட்டி ரேங்கிங் பேஸ் பண்ணி உங்களுக்கு சீட்ஸ் அப்புறம் அலாட் பண்ணுவாங்க.